தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 13 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அமைச்சராகின்றார். 13 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக எம்பி டி.ஆர். பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். இவர் வாஜ்பாய், மன்மோகன் சிங், தேவகவுடா, குஜ்ரால் ஆகியோரது அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர். சேது சமுத்திர திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய ஊழல் புகார் இவர் மீது சுமத்தப்பட்டது. எளிமையான வாழ்க்கையை தொடங்கியவர் தற்பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரராக உள்ளார். தற்பொழுது திமுகவின் பொருளாளராக உள்ளார். இவர் கடைசியாக 2013ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். திமுக மத்திய அமைச்சரவையிலிருந்து விலகிய போது இவரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். தற்பொழுது பாஜக அமைச்சரவையில் திமுக இடம்பெறப் போவதாக கூறப்படுகிறது. 2 கேபினட் அமைச்சர்களும் 3 இணை அமைச்சர்களும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கனிமொழி மற்றும் டி.ஆர். பாலு ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. டி.ஆர். பாலு அவர்கள் வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. திமுகவின் பொருளாளராக உள்ளார். அவர் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கிறார். திமுகவினரும் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் மு.க. ஸ்டாலின் டி.ஆர். பாலு பெயரை பரிந்துரைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட டி.ஆர். பாலு எப்படியாவது கடைசி நேரத்தில் முட்டி மோதி அமைச்சர் பதவியை பெற்றுவிடலாம் என கணக்கு போடுகிறார். தற்பொழுது 13 ஆண்டு காலம் கழித்து டி.ஆர். பாலு மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். 13 ஆண்டுகள் கழித்து மத்திய அமைச்சராகிறார். இவரது மகன் டி.ஆர்.பி. ராஜா மாநில அமைச்சராக இருந்தவர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் தோற்று போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது டி.ஆர். பாலு 13 ஆண்டுகள் கழித்து மத்திய அமைச்சராகிறார். பாஜக அமைச்சரவையில் திமுக இடம்பெறுகிறது.